Hello all, welcome back to my YouTube channel AI with HI. AI with HI அப்படினா artificial intelligence with human intelligence ன்னு அர்த்தம். அதில் நம்ம பைத்தான் பார்த்துட்டு இருக்கோம். பைத்தான்ல லாஸ்ட் வீடியோல செட் எப்படி கிரியேட் பண்றது, அதில் வேரியஸ் ஆப்ரேஷன்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்றதுன்னு பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு செட் ஆப்ரேஷன்ஸ் பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 2ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபார் அண்ட் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ஒரு செட்டை ஐட்ரேட் பண்றதுன்றத வந்து பார்க்க போறோம். இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு ஐட்டம் ஒரு செட்ல இருக்குதா இல்லையான்றதை செக் பண்ண போறோம். ரெண்டு செட்டுக்கு இடையில யூனியன் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். இன்டர்செக்ஷன் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். ரெண்டு செட்டுக்கு இடையில எது சூப்பர் செட்னு பார்க்க போறோம், எது ப்ராப்பர் சூப்பர் செட்னு பார்க்க போறோம், எது சப்செட்னு பார்க்க போறோம், எது ப்ராப்பர் சப்செட்ன்றதை வந்து பார்க்க போறோம். அப்புறம் செட் காம்ப்ரிஹென்ஷன் பார்க்க போறோம். அப்புறம் ஒரு செட்ல இருந்து ஃப்ரோசன் செட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஐட்ரபிள்ஸ்ல இருந்து எப்படி ஃப்ரோசன் செட் கிரியேட் பண்றதுன்றத வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆட் நம்பர்ஸ்ல ஒரு செட் எடுத்துக்கிறேன். இத ஃபார் நம்பர் இன் ஆட் அண்டர்ஸ்கோர் நம்பர்ஸ் இது பண்ணணும் அப்படின்னா எடுத்து பிரிண்ட் நம்பர் இது கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட் நம்பர்ஸ் அப்படின்ற செட்டுக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு ஐட்டமா எடுத்து அதை வந்து பிரிண்ட் பண்ணணும். பாருங்க, பிரிண்ட் பண்ண பாருங்க, பாத்தீங்களா, பிரிண்ட் பண்ணிடுச்சு. இந்த மாதிரி தான் ஃபார் அண்ட் இன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி ஒரு செட்டை வந்து ஐட்ரேட் பண்ணணும். இதுக்கு அடுத்து கிளியர் பண்ணிக்கணும். சிஎல்எஸ் இப்போ ஆட் நம்பர்ஸ் அப்படின்ற செட்டோட கண்டென்ட் வந்து இது. இப்போ இன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு செட்டில் வந்து ஒரு ஐட்டம் இருக்குதா இல்லையா அப்படின்னு வந்து செக் பண்ண போறோம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் 1 இன் ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுக்க போறோம். 1 இன் ஆட் நம்பர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா 1 வந்து ஆட் நம்பர்ஸ் அப்படின்ற செட்ல இருக்கு. ஸோ இது வந்து ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணிச்சு. இப்போ இல்லாதது கொடுப்போம். 2 இன் ஆட் அண்டர்ஸ்கோர் நம்பர்ஸ் அப்படின்ற செட்டுக்குள்ள போடுறோம். 2 வந்து ஆட் நம்பர் செட்ல இல்லை. ஸோ ஃபால்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் இன் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஐட்டம் வந்து ஒரு செட்டில் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து செக் பண்ணணும். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு செட் எடுத்துக்குவோம். ஏஸ் ஈக்குவல் டு 1, 2 எடுத்துக்குவோம். அதுக்கடுத்து பிஸ் ஈக்குவல் டு 2, 3 ரெண்டு செட் ரெண்டு செட் எடுத்துக்குவோம். இப்போ ஏ டாட் டிஃபரன்ஸ் பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏ செட்ல இருக்க ஐட்டம் மட்டும் ஏ செட்ல இருக்க பி செட்ல இருக்கக்கூடியது ஏல இருந்தது அப்படின்னா அதை பிரிண்ட் பண்ணாது. ஏல மட்டும் இருக்கிறத வந்து பிரிண்ட் பண்ணும். பாத்தீங்களா, ஏல மட்டும் 1 இருக்கு. ஸோ ஏ செட்ல என்ன இருக்கோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கு. ஏ டிஃபரன்ஸ் பி. இதே எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஏ சிம்பிள் யூஸ் பண்ணோம், மைனஸ் சிம்பிள், அதாவது ஹைஃபன் யூஸ் பண்ணோம், அதுவும் அதேதான் டிஃபரன்ஸ் தான். இப்போ அதுக்கடுத்து ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஏ டாட் இன்டர்செக்ஷன் ஆஃப் பி அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏ செட்டு பி செட்டு ரெண்டு செட்லையும் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ 2 வந்து காமனா இருக்கு. ஸோ 2 வந்து வந்துச்சு. இதுக்கு ஆப்பரேட்டர் வந்து ஏ ஆம்பர்சன் பி பின்னு கொடுத்தோம் அப்படின்னா அதே ரிசல்ட் வரும். பார்த்தீங்களா, ஆம்பர்சன். இப்போ அடுத்து ஏ டாட் யூனியன் கொடுத்துருவோம். யூனியன் ஆஃப் பின்னு கொடுத்தோம் அப்படின்னா ரெண்டையுமே கம்பைன் பண்ணி ரெண்டு செட்டையும் கம்பைன் பண்ணி ஒரே செட்டா கொடுக்கும். செட் வந்து டூப்ளிகேட்ஸ் அக்செப்ட் பண்ணாது. ஸோ 2 வந்து ஒரு தடவை தான் வரும். 1, 2, 3 ஒரு அவுட்புட். பாத்தீங்களா, அதுக்கடுத்து இதே எப்படி பண்ணலாம்னா ஏ பைப் சிம்பிள் பி, இதுவும் இந்த ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஏ பைப் சிம்பிள் பி, இதுவும் அதே தான். இதை கிளியர் பண்ணிக்கணும். சிஎல்எஸ் ஓகே. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா யூனியன் பார்த்துறோம். இப்போ ஒரு செட்டு வந்து இஸ் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்றத வந்து பார்க்க போறோம். ஏ வந்து சப்செட் ஆஃப் பி அப்படின்றத வந்து பார்க்க போறோம். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, இதுதான் சப்செட்டுக்குரிய ஆப்ரேட்டர். இது யூஸ் பண்ணோம்னா ஃபால்ஸ். ஏன்னா இது என்ன பண்ணணும் அப்படின்னா பில வந்து ஏல இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் இருக்கும், அதுக்கு மேல இருக்க கண்டென்ட்டும் இருக்கும். ஆனா கண்டென்ட் இது ஏ பாத்தீங்க அப்படின்னா பில வந்து ஒட்டிக்க மாதிரி, அதாவது பில வந்து ஏல இருக்க எல்லா கண்டென்ட்டும் இருக்கணும். ஏல இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். 1 வந்து மிஸ் ஆகுது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி டாட் ஆட் 1 கொடுத்தோம் அப்படின்னா பி டாட் ஆட் 1 அப்படின்னா இப்போ பியோட ஏயோட கண்டென்ட் இது, பியோட கண்டென்ட் இது. ஸோ B ல வந்து A யோட கண்டென்ட் இருக்கு, எக்ஸ்ட்ராவும் இருக்கு. ஸோ இது வந்து ட்ரூ வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. A less than or equal to B
அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ ட்ரூ வரும். பார்த்தீங்களா, ட்ரூ வந்துச்சு. ஸோ இது வந்து சப்செட். இப்போ ஏ செட்டோட கண்டென்ட் இது, பி செட்டோட கண்டென்ட் இது. இப்போ ஏ டாட் இஸ் சப்செட் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ஏ வந்து சப்செட் ஆஃப் பியான்னு பார்ப்போம். ஆமா, செய்யலாம். ஏல இருக்கக்கூடிய கண்டென்ட் வந்து பில இருக்கு, எக்ஸ்ட்ரா ஆகும், சப்செட் வந்து பி தான், ட்ரூ. இப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணலாம்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு பி, இதுவும் வரும், இதுவும் ட்ரூன்னு தான் வரும். ஏன்னா பியில் வந்து ஏயோட கண்டென்ட் இருக்கு, அதுக்கு மேலே கண்டென்ட் இருக்கு. ஸோ ஒரு ட்ரூன்னு வந்துடும். அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ இட் செல்ஃப் இஸ் அ சப்செட் ஆஃப் பி, ஏ இட் செல்ஃப் இஸ் அ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப்னு பார்ப்போம். ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ட்ரூ வரும் பாருங்க, ட்ரூ வரும். ஆனால் இது ஏ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரூ வராது. செட் இட் செல்ஃப் இஸ் நாட் அ ப்ராப்பர் சப்செட், இதுக்கு வந்து ஃபால்ஸ் வரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளியர் பண்ணிக்கலாம். சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் கிளியர் பண்ணிடுவோம். இப்போ ஏ செட்டோட கண்டென்ட் இது, பி செட்டோட கண்டென்ட் இது. இப்போ என்ன பண்ணலாம்னா பி டாட் இஸ் சூப்பர் செட் ஆஃப் ஏ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆமாம், சூப்பர் செட் தான். ஏன்னா பியில் வந்து ஏல இருக்கக்கூடிய கண்டென்ட்டும் இருக்கு, அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அது ஏல இருக்க கண்டென்ட்டும் இருக்கு, அதுக்கு மேலே அடிஷனலாகவும் கண்டென்ட் இருக்கு. ஸோ சூப்பர் செட் தான், ட்ரூன்னு வரும். இதை எப்படி பண்ணலாம்னா பி ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுனா பி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ட்ரூ கொடுத்தோம்னா இதுக்கும் ட்ரூன்னு வரும். ஆனால் எ செட் இட் செல்ஃப் இஸ் நாட் அ ப்ராப்பர் சூப்பர் செட் ஆஃப் இட் செல்ஃப். ஒரு செட்டு அதோடையும் இட் செல்ஃப் இஸ் நாட் அ ப்ராப்பர் சூப்பர் செட். ப்ராப்பர் சூப்பர் செட்டுக்கு கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்ணணும், ஃபால்ஸ் வரும். ஓகே, அதுக்கடுத்து சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் ஒன்று இருக்கு. இப்போ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பார்ப்போம். ஸோ ஏயோட கண்டென்ட் இது, பியோட கண்டென்ட் இது. ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா ஏ டாட் ஆட் சூர்யான்னு கொடுத்துருவோம். சூர்யான்னு ஒன்று ஆட் பண்ணிக்குவோம். ஸோ ஏயோட கண்டென்ட் இது, பியோட கண்டென்ட் இது. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஏ டாட் சிமெட்ரிக் அண்டர்ஸ்கோர் டிஃபரன்ஸ் ஆஃப் பி அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா ஏல மட்டும் இருக்கணும், பில இருக்கக்கூடாது, பில மட்டும் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கண்டென்ட்டா வரும். ஸோ இதுல என்ன ஆகும்னா 3 சூர்யான்னு வரும், அல்லது சூர்யா 3ன்னு வரும். அதுக்கு 3 சூர்யான்னு வந்துச்சு. இது ஒன்று. இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செட்டு காம்ப்ரிஹென்ஷன் பார்ப்போம். செட்டு காம்ப்ரிஹென்ஷனுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து இதுதான். சின்டாக்ஸ் வந்து இதுதான். ஐட்ரபிள் பேசிக் இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் number in range ஃபங்க்ஷன் பார்த்தோம். ரேஞ்ச் ஆஃப் 1,6 கொடுத்தோம் அப்படின்னா இது என்ன ஆகும் அப்படின்னா 1,6 1,5 1 2 3 4 5 வரும். இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். 1 2 3 1 3 இது இப்படியும் பண்ணலாம். இன்னொன்று என்னன்னா if of expression for expression in iterable if condition, இந்த மாதிரியும் கிரியேட் பண்ணலாம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். என்ன பண்ண ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணி சிஸ்டம் ஆஃப் சிஎல்எஸ் கிளியர் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர் இன் ரேஞ்ச் ஆஃப் 1,20 இஃப் நம்பர் mod 2 equal to 0 இப்படின்றது நம்பர். அதாவது ஈவன் நம்பரா வரும் பாருங்க 2 4 6 8. இது செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். சரி, ஓகே. செட் காம்பினேஷன் முடிச்சு அதுக்கடுத்து ஃப்ரோசன் செட்டு இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி எப்படி ஃப்ரோசன் செட் கிரியேட் பண்றதுன்னு வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செட் ஏயோட
ஏயோட கண்டென்ட் இது. இப்போ நம்ம இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏ டாட் ஆட் நாராயணன் கொடுப்போம். நாராயணன் கொடுத்தோம்னா இது ஆட் ஆகும். ஸோ ஏயோட கண்டென்ட் வந்து இது. இதே இது ஃப்ரோசன் செட் யூஸ் பண்ணோம்னா b equal to frozen set of ஏன்னு கொடுப்போம். ஃப்ரோசன் செட் கிரியேட் பண்ணோம்னா என்ன ஆகும் அப்படின்னா பியோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். ஃப்ரோசன் செட் இது. அதுக்கடுத்து இதில் என்ன பண்ணலாம்னா பி ஃப்ரோசன் அப்படின்னா இதை வந்து இம்யூட்டபிள் சேஞ்ச் பண்ண முடியாது. செட்டு வந்து சேஞ்ச் பண்ண முடியும், ஃப்ரோசன் செட் வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. பாருங்க இப்போ பி டாட் ஆட் பி டாட் ஃப்ரோசன் செட் ஏன்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ பியோட கண்டென்ட் வந்து இது. இப்போ நம்ம பி டாட் ஆட் 4 கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா எரர் த்ரோ பண்ணும். எரர் த்ரோ பண்ணும் பாருங்க பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட். ஃப்ரோசன் செட் வந்து இம்யூட்டபிள். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்ல இருந்து கிரியேட் பண்ணலாம். அப்புறம் என்னன்னா OS டாட் சிஸ்டம் ஆஃப் CLS அப்படின்னு கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு லிஸ்ட் எடுத்துக்குவோம். hard underscore number equal to list 2, 4, 6, 8 இப்போ ஒரு லிஸ்ட் எடுத்துக்குவோம். b is equal to frozen set of odd number கொடுத்துக்கோம். odd even number கொடுத்துக்கோங்க. ஓகே odd underscore number கொடுத்துட்டோம்னா odd underscore number கொடுத்துட்டோம்னா இந்த b வந்து frozen set டைப் b ஒரு frozen set கிரியேட் பண்ணலாம். இதே இது ஈவன் நம்பர்னு எடுத்துக்கோங்க. odd underscore numbers to tuple கிரியேட் பண்ணுவோம். odd numbers 1, 3, 5, 7, 9 வச்சுக்கோம். இப்படி ஒரு டப்பிள் கிரியேட் பண்ணிக்குவோம். இப்போ ஃப்ரோசன் செட் இதுல இருந்து கிரியேட் பண்ணலாம். ஃப்ரோசன் செட் ஆஃப் frozen set of odd numbers odd underscore numbers கொடுத்தோம் அப்படின்னா இப்போ ஃப்ரோசன் b வந்து ஃப்ரோசன் செட்டா இருக்கும். b வந்து ஃப்ரோசன் செட் இது ஒன்று. அதுக்கடுத்து வேற எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா செட்டில் இருந்தே கிரியேட் பண்ணலாம். இப்போ b equal to frozen set of செட்டை பாஸ் பண்ணுறோம். b frozen setனா 2, 4, 6, 8 அப்படின்னு ஈவன் நம்பர் செட்டு செட்டையும் பாஸ் பண்ணாலும் கிரியேட் ஆகும். இப்போ பி பிரிண்ட் பண்ணி பார்த்தா ஃப்ரோசன் செட் ஆகும். பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8 இந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம். ஓகே நம்ம இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்குவோம். வேற ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.